Hello, hi everyone. Welcome to my channel. New Year வந்தாச்சு. New Year நாளே நம்ம goals resolutions set பண்ண ஆரம்பிச்சிருவோம். So in this video we are going to see how to do it right. So without any further ado, let's roll. இவ்வளோ வருஷமா நம்ம கோல் செட் பண்ணியிருப்போம், ஆனால் அதை அச்சீவ் பண்ணாமல் இருந்திருப்போம். இந்த வருஷம் 2025 இட்ஸ் ஆர் டைம் டு வின். நம்ம இந்த வருஷம் செட் பண்ணுற கோல்ஸ் எல்லாமே எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. The first step of setting up the goals is visualizing and identifying what you really want. The biggest mistake நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு என்ன வேணும்னு நமக்கே தெரியாது. நம்ம ஃப்ரெண்டு ஒரு கோல் செட் பண்ணால் அதே கோல் நாமளும் காப்பி பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு பதில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த ஸ்டெப். ஸோ இதில் நம்ம 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். The first step is visualizing yourself in the lifestyle that you really want. So just close your eyes and imagine yourself உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. In your future self, like ஒரு 5 years later நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே போங்க. ஸோ யூ வில் கெட் எப்படி நம்மளோட லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அண்ட் அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ண போகிறோம். ஸோ த செகண்ட் ஸ்டெப் இஸ் jotting down what all you saw in the imagination. நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைல் இமேஜின் பண்ணிட்டீங்கல்ல, அதில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஃபிட்டாக இருக்கீங்களா, ரிச்சாக இருக்கீங்களா, அண்ட் உங்ககிட்ட கார் இருக்கா, இல்லை வீடு இருக்கா, நீங்கள் என்ன இமேஜின் பண்ணீங்களோ. நான் ஜஸ்ட் ரேண்டம் திங்ஸ் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன இமேஜின் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டாக எழுதுங்க. ஸோ இதை நீங்கள் 5 இயர்ஸில் அச்சீவ் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. Now we have the list of the things that we really want. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்த ஸ்டெப் அப்படின்னா, finding out the inspo pictures on the internet and making a collage out of it. ஸோ இந்த collage தான் நம்ம விஷன் போர்டு. அண்ட் நம்ம அதை பிரிண்ட் அவுட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை டிஜிட்டலாக ஒரு ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்போ wherever you are really seeing that every single day அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். So I personally use Pinterest for this one. The next step of setting up the goals is reflecting on your previous mistakes. ஸோ இதுக்கு முன்னாடியும் நம்ம கோல் செட் பண்ணியிருப்போம், அச்சீவ் பண்ணாமல் இருந்திருப்போம். ஸோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டாக எடுத்து அண்ட் நம்மளால் ஏன் அதை அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கொஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். த செகண்ட் திங் இஸ், அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், இதை பண்ணியிருந்தா நான் அதை அச்சீவ் பண்ணியிருப்பேனே அப்படின்னு உங்களுக்கே தோணும் இல்லையா. ஸோ அதை ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் த செகண்ட் ஸ்டெப். Most of the people make this mistake of not reflecting because new year new goals அப்படின்னு தான் நம்ம போவோமே தவிர்த்து ப்ரீவியஸ் இயரில் நம்மளால ஏன் அதை அச்சீவ் பண்ண முடியலங்கிறத பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஸோ now we have done that and we have moved 2 steps further to achieving our goals. The third step of setting up goals is set up systems and not goals. கோல் செட்டிங் தானே வீடியோவே, ஆனால் நீ கோல் செட் பண்ணலாம்னு சொல்கிற அப்படின்றது உங்கள் மைண்டில் இருக்கலாம். பட் ப்ளீஸ் வெயிட். ஸோ we have a list of things that we want to do. So those are the long-term goals. What we need to do right now is we need to set up short-term goals for this year. இந்த வருஷத்தில் நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஒரு சில திங்ஸை பிக் பண்ணிக்கோங்க. டோன்ட் பிக் டூ மச். ஸோ ஒரு சில திங்ஸ் நம்ம பிக் பண்ணியிருக்கோம், அதுதான் நம்மளோட இந்த வருஷத்துக்கான கோல்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த கோல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to set up habits. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கோல் லைக் பீயிங் ஃபிட் அப்படிங்கிறது தான் ஒரு கோல் வச்சுக்கோங்க. நம்ம அந்த ஃபிட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறது, அதுதான் நம்ம ஹேபிட்ஸை கன்வெர்ட் பண்ண போகிறோம். இட் இஸ் லைக் அ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ப்ராசஸ். நம்ம அதுக்கு டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும், லைக் டயட் கண்ட்ரோல் இருக்கணும் அண்ட் உங்கள் ஸ்லீப் ஸ்கெடியூல் ப்ராப்பராக இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் உங்களால் ஃபிட் ஆக முடியும், ரைட்? ஸோ இதெல்லாம் தான் உங்கள் ஹேபிட்ஸாக இருக்கும். ஸோ வாட் we are doing is converting the short term goals into habits. We are setting up a system which will make us achieve our goals. நம்மளோட வேலை என்ன, நம்ம ஹேபிட்ஸ் நம்ம ப்ராப்பராக பண்ணுறது மட்டும்தான். ஸோ த நெக்ஸ்ட் இஸ் having a weekly reflection of what is your goals and how it is going. அதுதான் நம்மளோட மெயின் அண்ட்
வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஆக்சுவலி. நம்ம வந்து வீக்கெண்ட்ல ஒரு 1 hour இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணா கூட போதும். இட் won't even take 1 hour, பட் மேக்ஸிமம் 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். நம்ம என்னென்ன கோல்ஸ் எடுத்திருக்கோம் அண்ட் வாட் இஸ் த டாப் ப்ரையாரிட்டி ஃபார் திஸ் வீக் அண்ட் ஹவு ஐ ஹவ் பின் டூயிங் இட். அதில் நம்ம ஏதாவது வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏன் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து எவ்ரி வீக் வந்து ஒரு 15 to 20 minutes ஸ்பெண்ட் பண்ணாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது எவ்ரி வீக் we will be on track. even if we go out of track அதை நெக்ஸ்ட் வீக் நம்ம கரெக்ட் பண்ணிடுவோம். ஸோ த்ரூ அவுட் த இயர் நம்ம இதை ஃபாலோ பண்ணும்போது we will not miss our goals. We will actually achieve it. Okay, the last and the final part of the video is how to actually achieve these goals. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஆல்ரெடி ஹேபிட்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டோம். ஆனால் நம்மளால வந்து ஒரு 10 ஹேபிட் வருதுன்னு வச்சுக்கோங்க. 10 ஹேபிட் அட் அ டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. நம்மளால பண்ண முடியாது. இட் இஸ் நாட் அட் ஆல் ப்ராக்டிகலி பாசிபிள். யா, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to break it down. We are going to pick 3 things for every quarter or every month. Alright, நம்ம அதை வந்து ஒரு 3 திங்ஸாக எடுத்துக்கணும் அப்படின்னா எவ்ரி குவார்ட்டர் நம்ம எடுக்கும்போது it will be very easy for us to make up 12 habits. ரைட், நம்ம வந்து அட் அ டைம்ல எல்லாத்தையும் பண்ணணும்னு நினச்சா நம்மளால பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் வை திஸ் ஸ்டெப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் எசென்ஷியல். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டிசைர். இட் இஸ் நாட் ஆக்சுவலி அ ஸ்டெப். இந்த டிசைருங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னா ஒரு ஆசை, ஒரு பேராசை அப்படின்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அட்டைன் பண்ணணுங்கிற அந்த ஆசை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அது ஏன் ஆசைப்படுறோங்கிறதுக்கான ரீசனும் கண்டிப்பாக வேணும். இந்த ரெண்டுமே உங்ககிட்ட கன்சிஸ்டண்டாக வந்து இந்த ஆசை இருந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு நிஜமாக என்ன வேணுமோ அது நம்ம நிஜமாக என்ன ஆசைப்படுறோமோ அதை தான் நம்ம வந்து கோல்ஸாக செட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அந்த ஆசையை கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணுறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். இப்போ நமக்கு அந்த ஆசை எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கு. த நெக்ஸ்ட் கேஸ் நமக்கு வந்து அது பர்சிஸ்டண்டாகவும் கன்சிஸ்டண்டாகவும் நம்ம வந்து அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பர்சிஸ்டன்ஸுங்கிறது விடாமுயற்சின்னு சொல்லலாம். கன்சிஸ்டன்சிங்கிறது ரெகுலராக நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறது தான் கன்சிஸ்டன்சி. இது ரெண்டுமே வந்து நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இன் அச்சீவிங் ஆர் கோல்ஸ். நம்ம கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே போகும்போது தான் நம்ம ஃபைனலாக அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த திங் that is going to make you win in this year. So finally இன்னொரு விஷயம் என்னன்னா knowing when to stop. நீங்கள் கன்சிஸ்டண்டாக ட்ரை பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, எல்லாமே ஃபைன். ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் வேணும்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் நாட் அட் ஆல் கெட்டிங் தட் பிரேக், நீங்கள் கடைசியில் என்ன பண்ணுவீங்க? கிவ் அப் பண்ணிடுவீங்க. என்னால் முடியல, சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கிவ் அப் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்? knowing when to break is லைக் இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ் டஃப் டுடே அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ தட் யூ வில் ஹேவ் அந்த ஃப்ரீடம் ஆஃப் பிரேக்கிங் வாட் யூ வாண்ட் டு டூ, பட் டோன்ட் பிரேக் இட் ஃபார் மோர் தென் ட்வைஸ் இன் அ ரோ ஆக்சுவலி. ஓகே, அப்படி இருக்கும்போது உங்களால் அது கிவ் அப் பண்ணணும்னு தோணாது அந்த ஒரு கோலை. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ வாண்ட் டு ஃபாலோ இன் setting up your goals and following your path. So yeah, with that it's a wrap. I wish you all a happy and abundant new year ahead. See you guys with another video super soon. Until then, stay happy, stay consistent. This is me Subha saying tata bye.